வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. இன்று நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலையில் மாற்றம். சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு வெளியான அறிவிப்பு. இரவில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை. வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, 6 வயது சிறுவன் பலி, பெண் காயம். நோன்பு பெருநாளையொட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் நாளை ஏப்ரல் 1 விடுமுறை வழங்கப்பட உள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை 1 விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 1 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் 1 தொடக்கம் 10 வரை 1066 மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள், சீஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க உள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சனா ரூஷான் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் விலைகள் அதிகரிக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும். இது தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் 10 ரூபாவால் உயர்த்தப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 1 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் 1 தொடக்கம் 10 வரை 1066 மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் 16,000 ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் நோரெலியா மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தென் மாகாணம் மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. களுத்துறை ரஜவத்தை கமகொட பகுதியிலுள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரஜவத்த கமகொட வீதி பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர்
பெட்ரோல் நிரப்பிய போத்தலை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் 28 வயதுடைய பெண்ணும் 6 வயதுடைய சிறுவனும் காயமடைந்த நிலையில் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குழந்தையின் தாய் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாளை சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. இன்று நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலையில் மாற்றம். சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு வெளியான அறிவிப்பு. இரவில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை. வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. 6 வயது சிறுவன் பலி, பெண் காயம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.